FOTN தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பின்படி 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 124, 127 இடங்களுடன் முன்னிலை வகிக்கிறது. திமுக கூட்டணி 89, 101 இடங்களை பெறும் என்றும் இந்த ஆய்வு குறிப்பிடுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வெளியாகியுள்ள FOTN தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் மாநில அரசியல் சமநிலையை சுவாரஸ்யமான கட்டத்துக்கு கொண்டு சென்றுள்ளன. சென்னை தலைமையகமாக செயல்படும் ஸ்பிக் மீடியா நெட்வொர்க் மற்றும் இடம் வலம் குருவின் கூட்ட ஆய்வாக இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. ஏப்ரல் 23 முதல் 27 வரை நிலைத்தடம் ஆய்வாளர்கள் நேரடியாக வாக்காளர்களை சந்தித்து தகவல்களை சேகரித்துள்ளனர். மொத்தம் 71,447 பேரின் கருத்துக்கள் இதில் பதிவாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 234 தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த ஆய்வில் அதிமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. 124 முதல் 127 இடங்கள் வரை பெறும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக கூட்டணி 89 முதல் 101 இடங்கள் வரை என மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் தவக 4 முதல் 6 இடங்கள் வரை பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. வாக்கு சதவீதத்தில் அதிமுக பிளஸ் 36.50%, திமுக பிளஸ் 36.21%, தவக 21.60% என மிகவும் நெருக்கமான போட்டி நிலவுகிறது. தெற்கு மண்டலத்தில் கடும் போட்டி நிலவுகிறது. அதிமுக பிளஸ் 20 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளதுடன் திமுக பிளஸ் 17 இடங்களில் உள்ளது. வாக்கு சதவீதத்தில் திமுக சிறிய முன்னிலை காட்டினாலும் இடமாற்றத்தில் அதிமுக முன்னிலை பெறுவது கவனிக்கத்தக்கது. மேலும் 14 தொகுதிகள் டஃப் ஃபைட் நிலையில் உள்ளன. தவக இங்கு 20% மேல் வாக்குகளை பெற்றுள்ளதே புதிய மாற்றத்தை சுட்டிக்காட்டுகிறது. டெல்டா மண்டலத்தில் திமுக கூட்டணிக்கு சிறிய முன்னிலை உள்ளது. திமுகவுக்கு 20 இடங்கள், அதிமுகவுக்கு 18 இடங்கள் என கணிக்கப்பட்டுள்ளது. இங்கு 8 தொகுதிகள் மிகவும் நெருக்கமான போட்டியில் உள்ளன. தவக சுமார் 19% வாக்கு பங்கை கொண்டுள்ளது. இது நேரடியாக வெற்றியாக மாறவில்லை என்றாலும் இரு முக்கிய கூட்டணிகளின் கணக்கை பாதிக்க உள்ளது. கொங்கு மண்டலத்தில் அதிமுக கூட்டணி வலுவாக முன்னிலை பெற்றுள்ளது. 42 இடங்கள் வரை வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 13 இடங்களுக்கு மட்டுமே சுருங்கும் நிலை உள்ளது. தவக இங்கு அதிகபட்சமாக 21.50% வாக்கு பங்கை கொண்டுள்ளது. இந்த மண்டலம் அதிமுகவுக்கு முக்கிய பலமாக இருக்கும் என கணிப்பு கூறுகிறது. வடமண்டலத்திலும் அதிமுக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. 30 இடங்கள் வரை வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. திமுக 12 இடங்களுக்கு மட்டுமே குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இங்கும் தவக 21% மேல் வாக்குகளை பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சி சுமார் 4% அளவில் தனது வாக்கு வங்கியை நிலைநிறுத்தியுள்ளது. மொத்தத்தில் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் தமிழகத்தில் இரு பெரிய கூட்டணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவுவதை காட்டுகின்றன. அதே சமயம் தவக போன்ற புதிய அரசியல் சக்தி வாக்கு சதவீதத்தில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இறுதி முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாகும் நிலையில் இந்த கணிப்புகள் உண்மையாக மாறுமா அல்லது ஆச்சரியம் ஏற்படுமா என்பதுதான் அரசியல் வட்டாரங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது.